செமஸ்டர்ல பார்த்த சிலது தான். மச் ஆஃப் இட் வில் பி ரிப்பிட்டிஷன். Maybe some of it might be new to some people. But rest assured, it all comes under the learning disability only. So let's start with the learning disabilities. As we are talking about the learning disability, na ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த லைக் காக்னிட்டிவ், அது எந்த பேசிஸ்ல வேணாலும் இருக்கலாம். காக்னிட்டிவ்ன்ற ஆஸ்பெக்ட்ல கையை காலை வச்சு லேர்ன் பண்ற ஒரு விஷயமும், மோட்டார் ஆர் விஷுவல்ல நம்ம பார்க்கறது மூலமா வந்து லேர்ன் பண்ற ஒரு விஷயங்கள், இல்லை காதால கேட்கறது ஆடிட்டரி, இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காக்னிசன்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் லேர்னிங்ல வந்து இருக்குது அப்படின்னா திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டியை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேர் கேசஸ் தான் வந்து ஜெனட்டிக்கலா அவங்களுக்கே வந்து இன்ஹரண்டா கன்ஜெனிட்டலா பிறக்கும்போதுலேருந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். லேர்னிங் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா மச் கேஸ் ஆஃப் திஸ் வில் பி அக்கரிங் டியூ டு தி லைக் ஆங்ஸைட்டியா ரெஸ்பான்ஸ் பண்றது. இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் திக்குறாங்க, ஐ மீன் குழந்தை திக்கி பேசும்போது the parents are responding with anxiety, like ஏன் இப்படி பண்ற, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி திக்கி திக்கி பேசுறியே, என்ன இப்பெல்லாம் இருக்கு, இல்லை வந்து சொல்ற விதமே வந்துட்டு இப்பெல்லாம் நானும் பாக்குறேன் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா இட் வில் லைக் எனன்ஷியேட் த ப்ராப்ளம். அதை வந்து இன்னும் அப்படியே ஜூம் பண்ணி மேக்னிஃபை பண்ண மாதிரி ஆயிடும். இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்கிற மாதிரி கூட சில சமயத்துல கன்சீவ் பண்ணி அது ஒரு ப்ராப்ளமாவே கூட ரியலிஸ்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகும். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் டீலிங் அபவுட் நியூரோசைக்கலாஜிக்கல் திங், how you think your brain responds to it, it's called a neuroplasticity. நம்ம சில சமயத்துல எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயினோட ஷேப்பே மாறுதுன்னு சொல்றாங்க. அது வந்து கேட்டகரி. ஸோ அதனாலதான் இது நடக்குது, இதோட பேக்ரவுண்ட் இது. பட் ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டென்ஷன் ஒரு விஷயத்துக்கு மேல லேர்னிங்ல ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனால ஒரு ப்ராப்ளமோ, இல்ல இம்ப்ராப்பர் மோட்டிவேஷன், அவங்களுக்கே வந்துட்டு மோட்டிவேஷன் அதெல்லாம் நாங்கள் எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறனாலையோ, இல்ல மற்றவங்க வந்து அந்த மோட்டிவேஷனை வந்துட்டு குறைக்கிறாங்க, லைக் டிமோட்டிவேட் பண்றாங்க. பேரண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி இன்னட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் மாதிரி போட்டு லோகோ போட்டுறாங்கன்னா the child will keep on thinking that I am inattentive, so I have to act accordingly. If I am inattentive, I should not attend, I should not be attentive for a more certain amount of time அப்படின்ற மாதிரி வந்து it will start to manifest its own psychological biases or predetermined notions. ஸோ இதுதான் வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டியோடைய ஒரு ப்ரீஃப். ஓகேவா? இது நிறைய விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நான் சொன்னேன். பர்சீவ் பண்றது, ரிசீவ் பண்றது, ப்ராசஸ் பண்றது, கம்யூனிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. பர்சீவ்னா வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் ப்ராசஸிங்ன்றது தனக்குள்ள வந்து அதை அப்படி ப்ராசஸ் பண்ணி இவங்க கோவமா தான் இருக்காங்களா இல்லை ஹாப்பியா இருக்காங்களான்றது உள்ள வந்துட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நடக்கிற அந்த ப்ராசஸ், அதான் ப்ராசஸிங் மெத்தட். கம்யூனிகேஷன்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை ரிசெப்டிவா மற்றவங்க கிட்ட சொல்ல போறோம், லைக் வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் தாட்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல தான் வந்துட்டு வி கேன் அப்சர்வ் தி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இன் தீஸ் 3 கேட்டகரிஸ். ஸோ இப்போ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டார் டிஃபிகல்டிஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இப்போ மோட்டார் டிஃபிகல்டிஸ்னா பேர்லேயே இருக்குது மோட்டார். மோட்டார் மீன்ஸ் லைக் ஃபங்க்ஷனிங், லைக் எழுதுறது, ரன் பண்றது, ஜம்ப் பண்றது. இதுல வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா, ஃபைன்னா வந்து லைக் இப்போ ஒரு சிசரை எடுத்து கட் பண்றதுன்றது வந்து இட்ஸ் வெரி லைக் அது வந்து ஒரு ப்ரிசிஷன் தேவைப்படுது நமக்கு. வி ஹாவ் டு பி சர்டன், we need certain levels of accuracy in order to handle that kind of an activity, because ஒரு ரெண்டு ஃபிங்கரை தான் வந்து அந்த சிசருக்குள்ள நம்ம அந்த ஹோல்டருக்குள்ள விட முடியும். விட்டதுக்கு அப்புறமா அதை கட் பண்றதுக்கு வி நீட் லைக் அது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அடிஷ்னல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதே வந்து ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த கையில் இப்போ ஒரு விரலையோ இல்லை எதையோ கொண்டு போனீங்கன்னா, கிட்ட வச்சிங்கன்னா உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பண்ணிக்கும். அது வந்து இன்னேட் இன்ஸ்டிங்க்லேயே அந்த குழந்தைக்கு வந்துட்டு டிஃபைன்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோ இட் இஸ் ஆல்சோ அ மோட்டார் ஸ்கில், it is not a fine motor skill, it comes under the gross motor skill. grossனா வந்துட்டு ஓவரால் இந்த ரன்னிங், ஜம்பிங், கிராபிங் இந்த மாதிரி விஷயங்கள். அதே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்றது வந்து இந்த கட்டிங், எழுதுறது, வரைகிறது, லைக் தீஸ் திங்ஸ் நீட்ஸ் அ சர்டன் லெவல் ஆஃப் ப்ரிசிஷன். இதுல அட்வான்ஸ்டு லெவல்ல பெரிய லெவல்ல ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இட் லீட்ஸ் லைக் அ சர்ஜிக்கல் ப்ரிசிஷன், அதுக்கு ஒரு தனி வார்த்தையே இருக்கு. அப்படின்னா வந்து நம்ம பிரெயின் ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல லோக்கஸ் செரிலியம் இருக்கு அப்படின்னா லோக்கஸ் செரிலியம் பக்கத்துல வேற எதனாச்சும் ஒரு செப்டம் பெல்லூசிடம் இருக்குதுன்னா வி ஷுட் பி லைக் அதோடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரோடைய த்ரெட் லெவல்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹேரோடைய த்ரெட் லெவலுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ்ல நீங்க எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம ப்ரிசைஸா நீங்க கட் பண்ண வேண்டியிருக்குன்னா தட் இஸ் கால் சர்ஜிக்கல் ப்ரிசிஷன். திஸ் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா திஸ் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மோட்டார் டிஃபிகல்டிஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ பிரெயின் வந்து கேப்பபிளா இருக்கணும் அதுக்கு. அப்படி இல்லை, இந்த
அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லெசன் நம்பர் 4 ஆமாம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா தேர் பிரெயின் நீட்ஸ் டு பி காம்படென்ட். அதுக்கான காம்படிஷன் அந்த கம்பேட்டபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தையால வந்துட்டு இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்துட்டு அதால பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் மோட்டார் டிஃபிகல்டிஸ் வென் இட் கம்ஸ் டு லேர்னிங் டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத் டிஃபிகல்டிஸ். மேத்ன்றது மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன் ஆர் அனாலிட்டிக்கல் அபிலிட்டி. லைக் ஜென்ரலாகவே வந்து சில குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட நியூரல் பிளாஸ்டிசிட்டியே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு தான் ஆயிருக்கும். அது எப்படின்றதெல்லாம் வந்து ஐ do not know because the science community as a whole hasn't yet to figure it out that kind of an activity. பட் ஆல் த சேம் சில குழந்தைங்க வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு அனலிட்டிக்கலாக கொஞ்சம் ஒரு ஒரு எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அனலிட்டிக்கல் எபிலிட்டி வந்து நேச்சுரலாகவே தே ஹேவ் அன் என்ஹான்ஸ்டு லெவல்ஸ் கம்பேர்ட் டு தட் நார்மல் கைஸ். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு அவங்களுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் அனாலிட்டிக்கல் அபிலிட்டி திங்க் பண்ண வேண்டிய அந்த மோஸ்ட்டாக இந்த மெமரி எல்லாமே எங்கே நடக்குதுன்னா மீடியல் டெம்போரல் லோப்னு ஒரு லோப் இருக்குது. அதுதான் வந்து மெமரியோடைய இன்புட் அவுட்புட் அது எல்லாமே நடக்குது. இன்புட் அவுட்புட் ஸ்பெசிஃபிக்காக நடக்கிற இடத்துடைய பேர் வந்து ஹிப்போ கேம்பஸ். ஸோ இந்த இடங்கள்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வித் இட்ஸ் ஓவரால் நியூரோஜெனிசிஸ்னா வந்துட்டு ஒரு நியூரான்ஸ் வந்துட்டு புதுசாக சினாப்டிக் ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பேசிக்கா எந்த ஒரு மெமரியுமே நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட கம்யூனிகேட் பண்ற திறமையை வச்சுதான். அது எப்படி அந்த திறமை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் டீட்டெயில்னா லைக் அந்த சினாப்டிக் ஃபார்மேஷன் இது ஒன்று இன்னொன்னோட கனெக்ட் பண்ணிக்குது. இப்போ இது இன்னொன்னோட வந்து ஒரு 10 கை இருக்கு அதுக்கு அப்படி ஒரு நியூரானுக்கு அப்படின்னா அதுல ஒன்று வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு சினாப்டிக் ஃபார்மேஷன். இந்த சினாப்டிக் ஃபார்மேஷன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக அனலிட்டிக்கல் அபிலிட்டியில இவங்க வந்து நிறைய வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். வேறஸ் இது மாதிரி ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் தி மேத்தமேட்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யாராச்சும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் யுவர் செல்ஃப். நீங்க யாருன்னு உங்களை நீங்களே ஆர்டிகுலேட் பண்ண முடிஞ்சாதான் உங்களால ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றதே உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியுது. இஃப் யூ கான்ட் டிஃபைன் யுவர் செல்ஃப் தென் how will you able to communicate with others or let alone communicate others? How will you think about yourself? Like உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்களே வந்துட்டு you need certain levels of articulation and for that you need including self communication language உங்களுக்கு வேணும். be it any language but all the same அந்த லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த லாங்குவேஜ்லயே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தென் லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ல வந்து கேட்டகரியில் வருது. ஏன்னா சில சமயத்தில் வந்து சைன் லாங்குவேஜாக கூட இருந்திருக்கலாம், பேசவே முடியாது பட் ஸ்டில் தே வில் பி எக்ஸலிங் அட் கம்யூனிகேஷன் த்ரூ தி மெத்தட்ஸ் லைக் அதர் மீடியம்ஸ் இருக்கும். அந்த அதர் மீடியம்ஸ் அந்த சைன் லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓவரால் தி அபிலிட்டி டு ரீடெல் த ஸ்டோரி. ஒரு கதையை கேட்குறாங்க இல்லை பார்க்குறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து ரீடெல் பண்ண முடியுது. தட் இன்க்ளூட்ஸ் அபவுட் தெம்செல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தியர் என்வயான்மெண்ட் ஆர் சரௌண்டிங்ஸ். இதுதான் வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்றதுடைய கோர் கான்செப்ட். ஸோ அந்த லாங்குவேஜோட கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வரும்போது லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன்ல திஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் லேர்னிங் டிசபிலிட்டி ஆஃப் லாங்குவேஜ். அண்ட் தென் ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் டிஃபிகல்டிஸ். ரீடிங் டிஃபிகல்டிஸ்ன்றது இனபிலிட்டி டு கிராஸ்ப் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு சென்டென்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு ஐடியாஸ் அவங்கள வந்து கன்சீவ் பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்களால வந்துட்டு யாராவது சொல்லும் போதோ இல்லை தானே வந்து கன்சீவ் பண்ணும்போது தே கான்ட் ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் இட் அண்ட் ரீட் இட் அண்ட் அது வந்து புரிஞ்சிக்க முடியாம இருந்ததுன்னா தென் அதர் ரீடிங் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிமிடெட் டு ரைட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது ஆர் ரீடிங்ன்றது மட்டும் கூட கிடையாது. சம்டைம்ஸ் சவுண்டு, லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், எனிதிங். பட் இட் ஷுட் பி லைக் ரீடிங் அப்படின்ற அந்த கேட்டகரியில வரணும். எந்த ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங்லயும் அவங்களால வந்துட்டு டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்னா தீஸ் ஆர் ரீடிங் டிஃபிகல்டிஸ் அண்டர் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அண்ட் தென் ரைட்டிங் டிஃபிகல்டிஸ். ரைட்டிங் டிஃபிகல்டிஸ்ன்றது வந்து இட் இன்க்ளூட்ஸ் போத். லைக் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் தேவைப்படுது, அது கூட சேர்ந்து வந்துட்டு ரைட்டிங் டிஃபிகல்டிஸ்ல வந்துட்டு அந்த லாங்குவேஜோடைய எபிலிட்டியும் தேவைப்படுது. ஸோ தீஸ் டூ திங்ஸ். ஸோ இதுல என்ன கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அக்யூரேட்லி கோப்பிங் அப் வித் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஒரு லெட்டருக்கும் வேர்டுக்கும் இருக்கிற வந்துட்டு அந்த அதோட காம்பினேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா SECOND அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது அந்த இடத்துல ஏன் வருது அப்படின்றத நீங்க கரெக்டாக சொல்ல தெரியணும். ஏன்னா செகண்ட்ன்ற வார்த்தைக்கு நம்பர் 2 அப்படின்ற அந்த செகண்டுக்கும் மீனிங் இருக்கு, ஒரு செகண்ட் அப்படின்ற அந்த டைம் பீரியடுக்கும் அதுக்கும் செகண்ட் தான். ஸோ அந்த கான்டெக்ட்ல எதுக்கு வருது அப்படின்றது இந்த சைல்டு நீட்ஸ் டு நோ.
அப்படி தெரிஞ்சாதான் அவங்களால வந்துட்டு ரைட்டிங்ல வந்து அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்துட்டு MINUTE, அதை மைன்யூட் அப்படி சின்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம், இட்ஸ் அ வெரி மைன்யூட் திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் மினிட், 1 minute, அது போத் ஹேஸ் த சேம் ஸ்பெல்லிங். ஒரு செகண்ட், மினிட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு தேர் வில் பி தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் another வேர்ட் வித் another ப்ராபப்ளி டிஃப்ரெண்ட் ஆக்சன்ட் டூ. அதுக்கு ஒரு வேற டோனே கூட வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கு ரைட் பண்ற விஷயத்துல அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு if they are having difficulties, then it is called as writing difficulties and learning disabilities. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்னென்ன டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, அப்புறம் டிஸ்கிராஃபியா, டிஸ்பிராக்சியா, ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர், விஷுவல் ப்ராசஸிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் தான் அந்த கேட்டகரி. ஸோ இப்போ டிசடீசியா அப்படின்னா விஷுவல், இடிசியா அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அப்படின்னா கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ அப்படின்னு சொல்லிட்டு. டிசடீசியானா விஷுவல். ஃபோனெட்டிக்ஸ்னா அப்படியே வார்த்தைகள், அதான் ஃபோனிடிசியா அப்படின்வாங்க. டிஸ்போனிசியானா வார்த்தைகள் பேசுறதுல வந்து ப்ராப்ளமா இருக்கு. இதை கம்பைன் பண்ணிட்டே நீங்க வரலாம். டிஸ்னோமியா அப்படின்னா வார்த்தைகளை ரீகால் பண்றது. ஸோ இது எல்லாமே இதுல இருக்காது. தேர் ஆர் சர்டன் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேஜர் திங்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்பிராக்சியா, டிஸ்கிராஃபியா, ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர், விஷுவல் ப்ராசஸிங் டிஸார்டர். ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒன்றுன்னா மச் ஆஃப் இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி ரிவைஸ்ட் இன் த பாஸ்ட் exam. So I'll be like orally going through all these things. So first dyslexia பார்க்கலாம். டிஸ்லெக்ஷியானா என்னன்னா, அது வந்து நிறைய லேர்னிங் டிசபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு கேட்டகரியா பிரிச்சு வைக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி ப்ராட் அம்ப்ரல்லா டேர்ம். அது வந்து அந்த ஒரு செக்மெண்ட்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சேர்ந்து வருது. இது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங் அப்படின்லாம் கிடையாது. நிறைய டைப் ஆஃப் லேர்னிங்ல இருக்கும் டிஸார்டர். ஃபர்ஸ்ட் ரீடிங்லயோ, ஸ்பெல்லிங்லயோ, ரைட்டிங்லயோ, இல்லை காம்ப்ரிஹெண்டிங்லயோ, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓவரால் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா அது வந்து டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. Because dyslexia is a very broad term defining a learning disability that impairs person's fluency or accuracy in being able to read, write, spell, or sometimes articulate themselves or manifest themselves. ஸோ தன்னைத்தானே வந்துட்டு அவங்களால வந்து பெட்டரா சொல்லிக்க முடியாமலோ, இல்லை எழுத முடியாமலோ, இல்லை கம்யூனிகேட் பண்ண முடியாமலோ, இல்லை படிக்க முடியாமலோ, இல்லை ஸ்பெல் பண்ண முடியாமலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வரும். ஸோ ஒன்னொன்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை நீங்க டெக்னிக்கலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேச முடியல அப்படின்னா ஃபோனெட்டிக்ஸ், சைன் லாங்குவேஜ், அந்த மாதிரி வருதுல. ஸோ ஃபோனோலாஜிக்கல் அவேர்னஸ், ஃபோனோலாஜிக்கல் டீகோடிங், ஆர்த்தோகிராஃபிக் கோடிங், அது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது நமக்கு. ஆடிட்டரின்னா காது கேட்கறது, ரேபிட் நேமிங்ன்றது ஃபாஸ்டா அவங்க எவ்வளோ அந்த ப்ராசஸிங் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு வெக்ஸ்லர் சின்டெக்ஸ்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது. ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் கேட்டகரிஸ் வேர் டிஸ்லெக்ஷியா இஸ் அஃபெக்டிங். இதை வந்துட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, dyslexia is a brain-based type of learning disability that specifically impairs a person's ability to read அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படிக்கிற திறமையை லைக் மெயினா வந்துட்டு அந்த அபிலிட்டி டு ரீடை பாதிச்சா தான் அது வந்துட்டு டிஸ்லெக்ஷியா அப்படின்ற கேட்டகரியில நம்ம அதை போட முடியும்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இது எப்படி பண்ணுது, நம்மளோட பேஜ் நம்பர் 53 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ ஹாவ் டு ரைட் தட் இஃப் இன் கேஸ் இட் இஸ் பீங் ஆஸ்க்ட் இன் தி கொஸ்டின் பேப்பர். அண்ட் வேற என்னென்னலாம் வந்து இந்த கேட்டகரியில போடலாம் அப்படின்னா, மேனிப்புலேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ். மேனிப்புலேஷன் ஆஃப் சவுண்ட்னா ஒரு வார்த்தை, இந்த சத்தத்தை வந்து நம்ம எப்படி வந்து டோன் மாத்திப்போம், மினிட், மைன்யூட், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, ஒர்க் ஸ்பேஸ், டீம் ஒர்க், எம்பத்தி, இந்த மாதிரி வார்த்தைகள். இப்போ சில பேர் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில பேர் ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் தெரியாம அவங்களுக்கு உண்மையிலேயே அதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக் எதுன்னா, நான் அப்சர்வ் பண்ணது வந்து என்விரான்மெண்ட் அப்படின்வாங்க. லைக் என்விரான்மெண்ட்னு ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது, என்வயான்மெண்ட். ஆர் இஸ் வெரி சைலண்ட். ஸோ இங்கிலீஷை உருவாக்குனவர் இங்கிலாந்துக்காரங்க. ஸோ இஃப் வி ஆர் ஸ்பீக்கிங் தட் லாங்குவேஜ் வி நீட் இட் இஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் மினிமம் டு பி அபைடிங் பட் தேர் ஓன் ரூல்ஸ். இப்போ நம்ம தமிழை வந்துட்டு வேற ஒருத்தன் கற்றுக்கிட்டு வந்து தமிழை தப்பா பேசினாங்கன்னா அது எப்படி லைக் அவங்க நான் ஒரு எங்க தமிழ் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லலாம் முடியாது. லைக் ஆனால் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் இங்கிலீஷ், ஆப்பிரிக்கன் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் அஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஆல். இங்கிலீஷ் அது வந்துட்டு யூகேல இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் டிஸ்லெக்ஷியா. பிகாஸ் டிஸ்லெக்ஷியான்றது அவங்க ஸ்டைல்ன்றதோ இல்லை அறியாமைனால பண்ண மாட்டாங்க, அவங்களால உண்மையிலே பண்ணவே முடியாது. ஈவன் இஃப் யூ ட்ரை டு டீச் தம் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஃபார் தம் டு லேர்ன். வை? பிகாஸ் it is due to their inherent learning disability
டியூ டு சர்டன் ஃபேக்டர்ஸ் லைக் அவங்களுடைய சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சோஷியோ கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ், அவங்க சுற்றுச்சூழல்கள் எதனாச்சு, இல்லை வந்துட்டு ரெஸ்பாண்டிங் வித் ஆங்ஸைட்டி பை த டீச்சர்ஸ். ஏன் இப்படி இருக்க, இன்னட்டென்டிவாக இருக்க, ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டியா, பிஏ ஏன் திருப்பி போடுறேன். பிஏ திருப்பி போடுறதுன்றது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்லெக்ஷியா. டிஓ வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி எழுதுது அப்படின்னா அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தைக்கு மைல்டு லெவல்ஸ் ஆஃப் டிஸ்லெக்ஷியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்தோ இட் கேன் பி கன்ஃபியூஸ்ட் வித் சம் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ லைக் டிஸ்கிராஃபியா ஆர் டிஸ்பிராக்சியானாலும், டிஸ்பிராக்சியா வராது, டிஸ்கிராஃபியா கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலி இதெல்லாம் வந்து டிஸ்லெக்ஷியாவுடைய கீ ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது இப்போ இந்த என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடாது, என்வயான்மெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து ஜென்ரலாக சொல்றது. இப்போ ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு சொன்னோம்னா அந்த குழந்தையால உண்மையிலே அதை சொல்லவே முடியாது, இல்லை கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நார்மலாக வந்து தே கேன் கரெக்ட் இட் ஜஸ்ட் லைக் தட். ஓகே ரைட், நெக்ஸ்ட் டைம் நான் ஞாபகம் வச்சுன்னா பட்டு பட்டு இதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதெல்லாம் பண்ணவே முடியாது, இந்த குழந்தைங்க அந்த கேட்டகரி. ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல் வருஷத்துலேயே குழந்தை வந்துட்டு ஸ்லோவாக தான் அந்த ஆல்ஃபபெட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை காட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ரைம்ஸ்லேயே இதுலையாச்சு அந்த குழந்தையால டக்கு நெக்ஸ்ட் டைமும் கூட அந்த ஏன்றதை வந்து திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும், திரும்பி ரெசிப்ரோகேட் பண்ண முடியும். பட் இந்த பேபிஸால அது பண்ணவே முடியாது. அதுக்கு மாதிரி 7வது ஏஜ்ல வந்து அதுக்கு அடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி எப்போன்னா வந்துட்டு இந்த சைல்டு லைக் இட் பிகின்ஸ் டு ஹேவ் டிசபிலிட்டி இன் ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங். படிக்கிறத வந்து தப்பா படிப்பாங்க. அதே மாதிரி படிச்சதுக்கு அப்புறமா அதை திரும்பி எழுதும்போது ஸ்பெல்லிங்லயும் வந்துட்டு தப்பா பண்ணுவாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா அது இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷியஸ் ஸ்பைரல் சைக்கிள் அவங்க மாட்டிப்பாங்க. எப்படின்னா, ஐயோ நம்ம தப்பா தான் எழுதுறோம் போலன்ட்டு எல்லாரும் திட்டுவாங்க. அந்த குழந்தைக்கே வேற தெரியும். அது இன்னும் தப்பு அதிகமாகும். அது அப்படியே அக்ரிவேட் ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா இட் வில் கெட் worse and worse. ஸோ இதுதான் செகண்ட் அதோட சிம்டம்ஸ். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர வளர அப்ராப்ரியேட்டா அதுக்கான ரீடிங், ரைட்டிங், ஸ்பெல்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும் அப்படியே குரோனலாஜிக்கலாவே அவங்க லேக் ஆவாங்க. குரோனலாஜிக்கலானா டைம் லைன் அர்த்தம். அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு 10 வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எழுதுறது, படிக்கிறது, மற்ற எல்லா குணாதிசயங்களும் லேர்னிங் விஷயத்துல இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ்லயோ இல்லை 5 இயர்ஸ்லயோ கூட இருக்கலாம். It depends upon the individual. It can be idiopathic also, but on the whole, they will be lagging behind the general chronological age or their peers. Okay, so this is the third thing. And fourth one is like the child is faced with his own failures. நம்ம குழந்தை வந்துட்டு திரும்பி அதுவே அந்த ஃபெயிலியர்ஸோட இருக்க அவங்களுக்கே வந்து செல்ஃப் எஸ்டீம் பயங்கர கம்மியா இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு கீ ஆஸ்பெக்டா நம்ம நோட் பண்ண வேண்டியது. தன்னை பத்தி தானே வந்து ரொம்ப நொந்து கொள்ளும். எப்பவுமே வந்துட்டு ஐயோ நம்ம வேஸ்ட், நம்ம வேலைக்கே மாட்டோம், அதெல்லாம் நம்ம செட்டே ஆகுது, அதெல்லாம் வேணுங்க அப்படின்ற மாதிரி இது ஷை ஆஃப் ஃப்ரம் தி சேலஞ்சஸ். அது வந்து வேண்டாம் அப்படின்னு போயிடும். ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்லெக்ஷியாவுக்கு வந்துட்டு எப்படி நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இந்த ரீடிங், ரைட்டிங் ஸ்பீட்லையோ இல்லை கிளாஸ் டேக்கிங்லையோ, ஸ்பெல்லிங்லையோ, ப்ரூஃபிங்லையோ, இந்த மாதிரி டெஸ்ட் வந்து டைமுக்கு இவ்வளோ 3 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து அந்த குழந்தை வந்துட்டு நேச்சுரலாக வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே கூட, அதில் சேலஞ்சஸாக இருந்தாலுமே கூட ஸ்ட்ரென்த்து இந்த டிஸ்லெக்ஷியாவுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஜாஸ்தி மீன்ஸ் லைக் ஈக்குவலாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க நேச்சுரலாகவே வந்து ப்ராப்ளம் சால்விங்ல பயங்கர அஜாயிலாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generally these kind of kids they will be like thinking out of the box. So when they are thinking out of the box, usually நார்மலா நம்ம இப்போ everyday activities வந்துட்டு we can solve it with our own common senses. இப்போ நார்மலான ஒரு ஆள் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது வந்து இட் மைட் பி ஃபைண்டிங் வெரி ஹார்ட் டு சால்வ் தட் நேச்சுரல் திங்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவோ இல்லை வித்தியாசமான ஒரு ஆங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்போ வந்து இந்த மாதிரி நேச்சுரல் வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்துட்டு ஏன் இது ஃபெயிலியர் ஆகுது, நார்மல் ஆளுங்க மண்டை குழம்பிக்கிட்டு இருக்கும்போது these kind of kids they will be like naturally inclined towards it and thinking out of the box and they can solve it much faster than a normal person. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் அவங்களுக்கு வந்துட்டு வேற ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ளஸ் எல்லாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் நாட் எக்ஸாக்ட்லி அ ப்ராப்ளம் பர் சே. ஆனால் நம்ம வந்து ஹியூமன்ஸ் வி ஹவ் கிளாசிஃபைட் இட் அஸ் அ லேர்னிங் டிசபிலிட்டிஸ். பட் இது என்னன்னா எவல்யூஷன்ல அடுத்த ஸ்டெப் மாதிரி லைக் வந்து ஒரு இனம் வந்து அப்படி தனித்தனியாக பிரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ட்ரைட் மாதிரி தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா லைக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், பிக் பிக்சரா பார்க்குறதோ, கிரியேட்டிவிட்டி, விஷுவல் திங்கிங், டீம் ஒர்க், ஸ்ட்ராட்டஜி, அப்சர்விங், இதெல்லாமே வந்து டிஸ்லெக்ஷியா இருந்ததுன்னா நேச்சுரலாக அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆவாங்க இந்த 5 ஃபீச்சர்ஸ்ல. இல்லை வந்து இந்த ஃபீச்சர்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பயங்கர 10 ஃபோல்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. வேற அவங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்பீடு, ரைட்டிங் ஸ்பீடு, டேக்கிங் நோட்ஸ், ஸ்பெல்லிங், ப்ரூஃபிங், டைமிங் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தே மைட் பி லைக் ரோட் மெமரைசேஷன்ல கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திஸ் இஸ் லைக் ஒய்
this dyslexia is common among the learning disabilities than any other problems, because it affects every 1 in 6 people. ஒவ்வொரு இடத்துல ஒரு 6 பேரை ரேண்டமா நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலும் there is a very high chance that one among that 6 people will be having dyslexia. 6 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து dyslexia இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு டிஸ்லெக்ஷியா வர்றதுனால இது மற்ற சில செகண்டரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸுமே கூட மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் யாருக்கிட்டையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம டிமோட்டிவேட்டடாவோ, ஆங்ஷியஸாவோ, அக்ரெசிவாவோ, இல்ல சில சமயத்துல சைல்டிஷா, லைக் விளையாட்டுத்தனம் வேற, சைல்டிஷ் வேற, குழந்தை புள்ளத்தனமா நடந்துக்கிறதுலாம் வந்து இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்லெக்ஷியா. இது வந்து ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு தான் வந்துட்டு நிறைய இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும். ஏன்னா டிலேஸ் இன் ஸ்பீச்சோ, இல்லை ஸ்லோ லேர்னிங் ஆஃப் நியூ வேர்ட்ஸோ, இல்லை தவழ்றது நடக்கிறதோ, இல்லை ரைமிங் ஆகிற வேர்ட்ஸை வந்து சொல்ல முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் ஏஜஸ்ல தான் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. early பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களில் கண்டுபிடிக்கலாம். எழுத்துக்கள், ஆல்பபெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த 8 வித்தியாசங்களை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சில ஃபைண்ட் தி டிஃபரன்சஸ், ஃபைண்ட் ஆல் தி 7 டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் 2 பிக்சர்ஸ் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படின்னா this kind of things வந்துட்டு those childs cannot be like performing well, or while taking up the examinations they might be finding themselves much harder than a normal kid. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல இருக்கு. ஓல்டர் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல ஆர் ஆல்மோஸ்ட் இந்த அடாலசன்ட் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ மற்றவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஹவருக்கு ஆன் ஆவரேஜ் வந்துட்டு ஒரு 25 pages கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு டிஸ்லெக்ஷிக் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே கான் பி ஏபிள் டு கம்ப்ளீட் வித் 25 பேஜஸ்லாம் அவங்க சான்ஸே கிடையாது. ஒரு டிஸ்லெக்ஷிக் பேஷண்ட் ஆர் வந்து அந்த டிசார்டர் இருக்கிறவங்க, பேஷண்ட்லாம் கிடையாது, லைக் இந்த டிசார்டர் இருக்கிற ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 pages படித்தாலே பெரிய விஷயம் தான். 5 pages வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முடிச்சிருவாங்க. அது இன்னொரு 5 pages டு மேக்ஸிமம் 12 pages அந்த மாதிரி தான் அவங்களால பண்ண முடியும். வாட் ஐம் சேயிங் இஸ் தே கான் கம்ப்ளீட் வித் அ நார்மல் கிட் வென் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீடிங் ஸ்பீடு. அதே மாதிரி வந்து ஸ்பெல்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சில வார்த்தைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ அசிஸ்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது எத்தனை எஸ்எஸ் எங்கே வருதுன்றது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கிராமர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னா ஜிஆர்ஏ எம்எம்ஏஆர் வருமா, இல்லை ஜிஆர்ஏ எம்ஏஆர் வருமா, இல்லை ஜிஆர்ஏ எம்ஏஏஆர்னு வருமா அப்படின்ற மாதிரி வந்து தேல் பி லைக் கன்ஃபியூசிங் தெம்செல்ஸ். ஆனா அதுக்காக வந்துட்டு சில பேர் வந்து ஸ்பெல்லிங் தப்பா சொல்றாங்கன்னா உடனே அதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் சில மிஸ்டேக்ஸை நான் வந்து ட்ரைனிங்லையும் பார்த்துருக்கேன். லைக் ஜென்ரல் பீப்புளே வந்துட்டு 12th எல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க, ஆனால் 12th ஸ்பெல்லிங் கேட்டால் தெரியாது. இங்கே டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் 12th ஸ்பெல்லிங்க எதையுமே பார்க்காம ஹானஸ்டா. TWELTH கரெக்டா? தப்பு. TWELVETH, that is also wrong. The correct answer is சொல்லுங்க யாரோ சொல்ல வந்தீங்க. TWELFTH கரெக்டா? எக்ஸாக்ட்லி. வெல், ஸோ எஃப் சைலண்டா இருந்து நம்ம அப்படியே சொல்லிடுறதுனால இது ஃபனி திங் என்னன்னா, ஐ டிஸ்கவர்ட் இட் ஆக்சிடென்டலி when I was taking a seminar for 700 students while I was standing there. ஆக்சிடென்டலாக வந்துட்டு இது கேட்கும்போது வந்துட்டு people were like they are literally standing there and including the professors I am saying. தப்பாவே சொல்றாங்க. என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல, ஏன் இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அடுத்த டெஸ்ட் போகும்போது, அடுத்த காலேஜ்க்கு போகும்போது வந்துட்டு நான் தெளிவாகவே வந்துட்டு ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு சிஸ்டம் வந்துட்டு அவங்களால யோசிக்க டைம் விடாம அவங்களுக்கு வந்துட்டு செக் பண்ற மாதிரி பட்டனை கொடுத்துட்டேன் பக்கத்துல. அப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட 4 ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு அதில் TWELFTH சேர்த்து தான் கொடுத்து. But they wouldn't able to find the right answer. That was beyond fascinating for me because எல்லாருமே 12th தாண்டி இருக்கோம். ஆனால் 12th அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம TWELF வந்து அவ்வளோ காமனாக நம்ம விட்டுருக்கோன்றது தெரியும். பட் அதுக்காக வந்து இந்த ஒரு கேஸை எடுத்துகிட்டு வந்துட்டு we can't take an exception and as an example and rule everybody as a dyslexic patient because that is where the specialization comes in, like us. So as a psychologist we need to be able to differentiate exactly and delineate the difference between normal mistake to a காமன் மிஸ்டேக்ஸ். இவங்களால வந்து என்ன பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இவங்களுக்கு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம மாதிரி ஆளுங்க வந்து கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுன்னா இந்த வெதர் ஸ்பெல்லிங், எந்த வெதருக்கு வந்துட்டு இந்த கிளைமேட்டோட வெதருக்கு இருக்கிற ஸ்பெல்லிங் WHETH வேற வருமா, இல்ல வெதர் ஆர் யூ ஸ்பீக்கிங் ரைட் ஆர் ராங், வெதர் இஸ் திஸ் கரெக்ட் ஆர் ராங் அப்படின்ற அந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கறதுக்கும் வந்துட்டு we will be confusing that two sentences more often than not. So we need to be எனக்கு சைக்காலஜிக்கும் பிசியாலஜி அந்த டக்குன்னு பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்.
எக்ஸாக்ட்லி. பிஎஸ் வையா அல்லது பிஹெச் இதை மாற்றி நானே படிச்சிருக்கேன். Yeah, exactly. To be honest, I have also done the same mistake. More ஃபிசியாலஜி often than not, சைக்காலஜிக்கும் வந்து அது ஈவன் இப்போ இந்த முக்கியமாக இந்த இப்போ நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த பீரியட்ல இட் ஹேப்பன்ஸ் மெனி டைம். எனக்குமே கவுன்சிலிங்க்கு சிஓ யூ போடாம சிஓஎன்எஸ்சி போட்டு சாரி சிஓ யூ போடுவேன் என் இல்ல போடுவேன். ஸ்பெல்லிங் அந்த எஸ்இ வர்றதுக்கு சி வந்திருக்கு. எஸ் யூ ரைட். ஆமா, அதே மாதிரி சிஓ யூ போட மாட்டேன், சிஓஎன்எஸ் போட்டுருவேன், யூ வராது, மறந்துடுவேன், திரும்ப ரீரைட்டிங் பண்ணுவேன் எக்ஸாம்ல. see, அது these kind நம்மளுக்கு of ஃபிக்ஸ் mistakes are like erudite mistakes ன்னு சொல்லுவோம். லைக் erudite mistakesனா வந்துட்டு நம்ம படிச்சவங்க தான். eruditeனா it means like we are well informed or well educated ன்னு அர்த்தம். ஈவன் we tend to make this kind of mistakes அப்போ கவுன்சிலிங். ஏன்னா அது வந்துட்டு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வெதர் அப்படின்ற வார்த்தைன்னா ரெண்டுத்தையுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் வி வில் அட்லீஸ்ட் ஹியர் இட். ஸோ அதோட கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த கவுன்சில் அப்படின்ற வார்த்தை வந்து சிஓயூஎன்எஸ்எல், கவுன்சில்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஆப்டிகல் இல்யூஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரியான மிஸ்டேக் ஒரு டவுட்காக கேட்குறேன். ஆக்சுவலி வந்து ஆப்டிகல் இல்யூஷன் வந்து அமெக்ரைட்ன்ற அந்த தனி அது ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸே இருக்குது. அதுல நடக்கிற அந்த மிஸ்டேக்ஸ்னால நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு நடக்கிறது வந்து இன்அட்டென்டிவ்னால நடக்குது. நம்ம வந்து வி ஆர் லைக் எருடேட் மிஸ்டேக் எதனால நடக்குதுன்னா நம்ம வந்து படிக்கிறோம் இந்த சைக்காலஜி பிசியாலஜி அப்படின்றது வி லைக் மோர் ஆஃபன் தன் நாட் வந்து நம்ம பி ஸ்டார்ட் பண்ணுவோம் லாஸ்ட்ல இருக்கிற வார்த்தை. இது வந்து தனியாக ஒரு ஸ்டடி ரிசர்ச் ஆர்டிகல் இருக்கு. இஃப் பாசிபிள் ஐ வில் பி சென்டிங் இட் யூ வை திஸ் மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து பிரெயின் படிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா ஐடி அப்படின்னு ஒரு இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்டைன் அ சர்டன் டயக்னோசிஸ் ஆஃப் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம லைன் பை லைன் உள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நம்ம படிக்க முடியாது. இட் இஸ் பிசிக்கலி இம்பாசிபிள். ஸோ வாட் வி டூனா அவர் பிரெயின் வில் பி லைக் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த டியை எடுத்துக்கும், லாஸ்ட்ல இருக்கிற டி எடுத்துக்கும், அப்புறம் அதோட லென்த் ஓவரால் படிச்சுக்கும். படிச்சுட்டு ஓகே டிஃபிகல்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து டூ அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 தடவை டிஓ அப்படின்னு இருக்குதுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்டைன் அப்படின்னு இருக்குதுன்னா நம்ம வந்து வி வில் பி ஸ்கிப்பிங் தட். அந்த ஒரு டூ வந்து ஒரு தடவை தான் நம்ம படிப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து ஜம்ப் ஆயிடும். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால கெயின் ஆகுது. ஆனா டிஸ்லெக்சியா பேஷண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு like it is difficult to obtain a certain diagnosis of dyslexia not before a child goes to the school அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா it is difficult to obtain a certain diagnosis of dyslexia before going to the school. அந்த நாட்ன்ற வார்த்தையை ஒமிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஜம்ப் ஆகும். இல்ல வந்துட்டு நிறைய சென்டென்சஸ் ஜம்ப் ஆகும். சில சமயத்துல வந்துட்டு லைக் அது வந்து நம்மளதை விட மைல்டா சிவியரா இருக்கும். இப்போ நமக்கு இருக்கிற டிஸ்லெக்ஷி நமக்கும் மைல்டு லெவல்ஸ் ஆஃப் டிஸ்லெக்ஷியா இருக்கும். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள். டைமை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம அப்படியே பேக்கெட்ல வச்சிருவோம், இல்லை வந்துட்டு வாட்சை கீழே வச்சிருவோம். அதுக்கப்புறமா திரும்பி வந்து என்ன டைம் பார்த்தோம் திரும்பி 2வது தடவை பார்ப்போம். இல்லை ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம எதையோ செய்ய போயிட்டு அப்படியே நின்றுட்டு வில் பி லைக் இத நான் சொல்ல வந்தேன். வெளியில இருந்து சமையல் ரூமுக்கு வருவோம், எதுக்கு வந்தனே தெரியாது, மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பவும் போயிட்டு வந்தாதான் ஞாபகம் வரும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் எல்லாருக்குமே நடக்குது. அப்போ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு தனி கேட்டகரி ஆஃப் மெமரினே சொல்லுவோம். நம்ம ப்ராஸ்பெக்டிவ் மெமரின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மெமரியில பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. சிமாண்டிக் மெமரி, மசில் மெமரி, எபிசோடிக் மெமரி, ப்ராஸ்பெக்டிவ் மெமரின்னு சொல்லி. இது உங்களுக்கு புக்ல இல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன். சிமாண்டிக் மெமரினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ், டேட்டா, பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு பயோகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சிமாண்டிக்னு அது மறக்கவே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் டைம் அது சிமாண்டிக்ல கொண்டு போயிடுதுன்னா வி வில் பி hardened to think in such a way that it is crucial or essential for our own living. ஸோ அது வந்து மறக்காது. ஆனா இந்த இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு ரூம்குள்ள போறோம் அப்புறம் ஞாபகம் வருது மறந்துடுறோம், இல்ல டைம் பாக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிவ் மெமரின்ற கேட்டகரியில வருது. ஸோ ப்ராஸ்பெக்டிவ் மெமரின்றது பாத்தீங்கன்னா இந்த டு டூ லிஸ்டோ இல்ல இந்த ஃபியூச்சர் ஓரியன்டோ, see these kind of things will be fraught with failures. Why is it so அப்படின்னா லைக் ஒரு கியூ வச்சுதான் நம்ம அதை முடிவு பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதை செய்யணுன்றதுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு கியூ மாதிரி வைக்கிறீங்க. ஸோ இப்போ காலையில் எந்திரிக்கிறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அ வெரி யூனிக் திங். யூ டு இட் பிரிட்டி மச் ஆன் எவ்ரிடே பேசிஸ். ஸோ டெய்லி நீங்க பண்ணும்போது இட் கேன் பி லைக் இட் இஸ் பவுண்ட் டு லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இட் இஸ் நார்மல், வெரி நார்மல் டு திங்க். நீங்க வந்து வேற எதனாச்சும் திங்க் பண்ணிட்டு அப்படியே ரொட்டீன்ல போயிட்டே இருப்பீங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்க அது வந்துட்டு இன்னொரு கியூ ஸ்ட்ராங்கா வந்தா மட்டும்தான் ஒன்லி தென் திஸ் ப்ராஸ்பெக்டிவ் மெமரி வில் பி ட்ரிகர்டு, because that particular cue is very essential to trigger the prospective memory. Unlike semantic memory or muscle memory ரொம்ப ரொம்ப strong ஆனது, but we'll talk about that sometime later. So this is the thing.
ஓகேவா. ஸோ ஓல்டர் பிரைமரி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு அந்த டைம் கீப்பிங், அசோசியேட்டிங் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ், ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி இல்லை ரீடிங் அவுட் லவுட், குறிப்பா சத்தமா படிக்க சொன்னாங்கன்னா அப்பதான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இல்லை ராங்கான ஆர்டர்ல படிப்பாங்க, அந்த வேர்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க, ஸ்கிப்பிங் வேர்ட், சம்டைம்ஸ் சேயிங் வேர்ட் சிமிலர் டு அனதர் வேர்ட். ஆடிட்டரி ப்ராசஸிங் டிசார்டர்னால கூட நடக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி கீ ஃபேக்டர்ஸ், கீ சிம்டம்ஸ் ஆஃப் ஓல்டர் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டு டயக்னோஸ் டிஸ்லெக்ஷியா. ஓகே. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி டிஸ்லெக்ஷிக் சிம்டம்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமேட்டிக்கல் டிசபிலிட்டின்றது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். மேத்தமேட்டிக்கல்னா வந்துட்டு என்னது, அனலிட்டிக்கல் அபிலிட்டி, அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஓவரால், அது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ்ல வரும். லாஜிக்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது இந்த சைடு வரும், அதாவது சிமாண்டிக்ஸ் ஆர் மீனிங் ஆர் நம்ம படிச்சிருப்போம்ல, சிமியாட்டிக்ஸ், சிமாண்டிக்ஸ், ஹெர்மெனியூட்டிக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம போன புக் 2 புக்குக்கு முன்னாடி வந்திருப்போம், அந்த எக்ஸாம்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்துட்டு அதுல ஒன்றுக்கு ஒரு தனித்தனி மீனிங்கே இருக்கும். நம்ம எப்படி நாலேஜை கெயின் பண்றோம், எந்தெந்த சோர்சஸ் மூலமா கெயின் பண்றோம், கெயின் பண்றதை எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அதுல ஒன் அமாங் த கீ ஃபேக்டர்ஸ் அனலிட்டிக்கல் அபிலிட்டி விச் இஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஸ்லெக்ஷியால பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குது 2.0, 2.4 இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா we will be those guys will be like அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து தப்பான ஆர்டர்ல வந்து படிப்பாங்க. இல்லைன்னா சில சமயத்துல 0.2, 0.6, 0.4, 0.8 அப்படி இருக்குன்னா அவங்க எப்படி படிப்பாங்கன்னா 0.2, 0.4, 0.6, 0.8 கரெக்டா ஆர்டர்ல படிப்பாங்க. சில சமயத்துல ஆர்டர்ல இருக்கும், அதை அப்படியே ஜம்பிள்டா போடுவாங்க. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி ஆர்கனைசிங் தெம்செல்ஸ். while you may be like அது என்ன இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் in times of need, for example in examination they'll be finding themselves very hard to compete with the normal guy, because அவங்க வந்து ஆர்கனைஸ் ஒரு பேப்பர் ஆர்கனைஸ் பண்றதோ ஒரு ஃபோல்டரோ அதுல கூட வந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் லைக் எல்லாத்துலயுமே வந்துட்டு எது நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதுவே தான் நமக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ப்ராப்ளம்க்கு தெரப்பியே வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணி இப்போ நமக்கு டிஸ்லெக்ஷியா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை சந்தேகமா இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி அது வந்து பெரிய டிசார்டர்லாம் கிடையாது டு பி டோல்டு. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு இருந்துச்சு, சார் ஐசக் நியூட்டனுக்கு இருந்துச்சு, ஏன் இப்போ என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் கீனு ரீவ்ஸ்க்கு அவருக்கு இருக்கு. லைக் மெஜாரிட்டி ஆஃப் தி வெல் நோன் அண்ட் நோட்டபிள் பர்சனாலிட்டிஸ், இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மைண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டிஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால அது ஒன்றும் இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். பட் ஹவு யூ கேன் அலிவியேட் தி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டூ இட் பை லைக் ஆர்கனைசிங் த பேப்பர் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபோல்டரா போட்டு எல்லாத்துக்குமே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார், வெஹிக்கிள் ஆர் பைக் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் போட்டுறீங்க. மெடிக்கல் ரிலேட்டட் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து லைக் எல்லாமே போடணும் அவசியம் கிடையாது. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் மேஜராக பண்ணியிருப்போம்ல, இப்போ கண்ணு ஸ்பெக்ஸ் போடுறீங்க அப்படின்னாவோ, இல்லை வந்து வேற எதனாச்சும் ஒரு ஒரு மைனர் லெவல்ல எதனாச்சும் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் லைக் you can allocate a certain file for it, and then you can keep hold of it, such that when in times of need you don't have to rely on this semantic category, like the prospective memory category நீங்க வந்துட்டு ரிலே பண்ணிட்டு இல்லாம யூ கேன் ஆர்கனைஸ் இட். அந்த ஆர்கனைஸ் பண்றதே உங்க மைண்ட்ல என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒரு மெமரி மேப்பை கிரியேட் பண்ணும். ஓகேவா. ஐம் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் தி புக் ஒன்லி. ஏன்னா நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே கேன் ரியலி பெனிஃபிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கனைசிங் பேப்பர்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்டர் அ சிம்பிள் கலர் கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தே ஹவ் நாட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் சிம்பிள் கலர் கோடிங் சிஸ்டம். இட் இஸ் கால்ட் அஸ் ஸெட்டல்காஸ்டன் மெத்தட்னு சொல்லுவாங்க இவங்க. ஆனால் அது டீப்பாலாம் சொல்லலை, ஜஸ்ட் வந்து அது பேரோட சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு நீங்க கூட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மெமரியை வந்து நல்லா ஷார்ப் ஆக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 or 3 ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்துட்டு டிஸ்லெக்சிக் பேஷண்ட் வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஓகே ரைட், ஒரே ஸ்டெப் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே வந்து 2-3 ஸ்டெப் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள போங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைல் ஒன்று இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணுங்க, அதுல வந்துட்டு வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சிஎம்இ வேலிடேஷன் பண்ணிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ்க்கு மேல இருக்கு. So in these cases, they will be finding extremely hard than a normal person to follow these instructions. இல்லை 2-3 ஸ்டெப்புக்கு மேலே வந்துட்டு இப்போ ஒரு பொருள் வாங்கினார் சொன்னாங்கன்னா ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. இல்லை 2 பொருள்னா கூட ஓகே ரைட்டு. பட் 2 or more மேலே போயிடுச்சு அப்படின்னா they'll be finding very hard without the aid of any other assistive methods like ஒரு பேப்பரில் எழுதிட்டு போகிறதோ இல்லை ஃபோனில் நோட் பண்ணிட்டு போகிறதோ, அது இல்லாமல் அவங்களால ஃபங்க்ஷனலாகவே அவங்களால அது பண்ண முடியல அப்படின்னா then there is a very fine chance that that person might have dyslexic, mild levels of at least dyslexia.
ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இதோட காசஸ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பர்த் ட்ராமாஸ், குழந்தை பிறக்கும்போது வந்து அந்த எஸ்பெஷலி அந்த குழந்தை வெளியில வர்ற அந்த டியூரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்துட்டு ஆக்சிஜன் டிப்ரைவேஷன் நடந்ததுன்னா அப்போ வந்து கண்டிப்பா அது நடக்கும். அதாவது ஆக்சிஜன் டிப்ரைவேஷன்னா குழந்தை வெளியில வர்றதுக்கு ரொம்ப திணறும் போது, வெளியில வர ஆரம்பிச்ச உடனே மூச்சு வழியா ஐ மீன் நேசல் கேவிட்டிஸ் வழியா தான் வந்து அது மூச்சு விட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இஃப் தேர் ஆர் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் த பர்த் டைம்னா oxygen deprivation should be very well taken care of. If not, there is a fine chance that the child might acquire these kind of dyslexic problems in the later on stages of their lifetimes. And recent research என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்லெக்ஷிக் பேஷண்ட்ஸ் உடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து ஃபண்டமெண்டலா டிஃப்ரெண்ட் ஆகுது இருக்குது மைல்டு லெவல்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் தட் பேசிக்கலி ஸ்பீக்கிங் மைண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இவால்வ் ஆயிருக்கு. தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் அஸ் டெவல்யூஷன். நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் இட் தேர். ஓகேவா? அண்ட் இந்த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றது, அபவ் ஆவரேஜ் எபிலிட்டி வந்து அவங்களுக்கு காம்ப்ரிஹெண்டிங் இதெல்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போர் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிட்டன் லாங்குவேஜ், லைக் சேம் அரைச்சமாவே தான் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட். லைக் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணி அவங்க ரூம்ஸையோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண வைக்க சொல்லுவாங்க. So this can be very therapeutic to a dyslexic patient, and not just dyslexic patient. This can be very fruitful to a normal guy also, because once you organize everything around you now, at least in your bedroom or your house, to say for an example, then you can like you are also creating a mental image. நீங்க வந்து இது வைக்கும் போது நீங்க பிசிக்கலா கொண்டு போய் வைக்கிறீங்க. ஸோ யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம் பார்ட் ஆஃப் இட். இந்த புக் இங்க இருக்குது, இந்த பொருள் இங்க இருக்குது, சீப் எங்க இருக்குது, இல்ல பவுடர் அங்க இருக்குது, பேர்ட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா வைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வென் யூ சர்ச் ஃபார் இட், யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி உங்க பிரெயின்ல இருக்கிற மைண்ட் மேப் வந்து கரெக்டா அந்த அந்த இடத்த வந்து நோக்கி அந்த கியூஸ் வந்து சொன்ன பாத்தீங்களா, ப்ராஸ்பெக்டிவ் மெமரி, அது வந்து இட் கேன் பி மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் இட். தட் வே வாட் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் இட்னா, இது புக்ல இல்ல, காக்னேட்டிவ் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இதை காக்னேட்டிவ் ரிசர்வ், பயோ ரிசர்வ்னா என்னன்னா, லைக் சம்டைம்ஸ் உங்களுக்கு வேற சில ப்ராப்ளம்ஸ் ஏஜ் ஆக வரும், லைக் அல்சைமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அல்சைமர்ஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வருதுன்னா வாட் இட் மீன்ஸ், லைக் பேசிக்கலி ஸ்பீக்கிங் யூ ஆர் ஹேவிங் ட்ரபிள் டு லொகேட் த மெமரி தட் யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டோர்டு அப்படின்ற மாதிரி தான், சம்திங் லைக் தட். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மெமரியை வந்து திரும்பி எடுத்துட்டு வந்து, தட் இன்க்ளூட்ஸ் யுவர் நேம் ஆல்சோ. ஏன்னா அல்சைமர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆக வந்து நீங்க யாருன்னே கூட மறந்து போயிடும், இல்லை நம்ம பசங்க யாருன்னே கூட மறந்து போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஹவ் யூ கேன் காக்னேட்டிவ் ரிசர்வ், ஐ மீன் இன்க்ரீஸ் தி காக்னேட்டிவ் ரிசர்வ் மீன்ஸ் லைக் simply by reading more things or like organizing it and keep on அந்த spaced repetition, அடிக்கடி வந்து அதை ரிமைண்ட் பண்றதோ, இல்லை நீங்க என்னத்தை கற்று வச்சுக்கிட்டீங்களோ அதை அப்பப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி சம்திங் ஒரு சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, திஸ் வில் இம்ப்ரூவ் யுவர், அதாவது நிறைய சினாப்டிக் ஃபார்மேஷன்ஸ் உங்க பிரெயின்குள்ள ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நிறைய சினாப்டிக் ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் யூனோ, லைக் ஈவன் இஃப் ஒன் சினாப்டிக் ஃபார்மேஷன் டியூரிங் தட் கிளெஃப்ட் ஃபார்மேஷன் இஸ் லைக் அது ப்ரூனிங் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹைவே வந்து உடஞ்சு போயிடுச்சுன்னா இன்னொரு ஹைவே எடுக்கிற மாதிரி, லைக் சம்டைம்ஸ் இட் வில் டேக் மச் லாங்கர் டைம். கொஞ்சம் ஒரு நார்மலா நீங்க ஒரு ரெக்கலெக்ட் பண்றதை விட கொஞ்சம் அதிகமான டைம் லேட்டா கூட ரெக்கலெக்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் யூ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பரிங். ஸோ தட் வே யூ வில் பி கிரியேட்டிங் ஃபுல் ப்ரூஃப் ஆர் லைக் ஒரு அல்சைமர் ப்ரூஃபான ஒரு நீங்க ஒரு பிரெயினை நீங்க கிரியேட் பண்றதுக்கு தீஸ் ஆர் தி ஜெனரல் மெத்தட். ஸோ தட் சேம் திங் அப்ளைஸ் டு டிஸ்லெக்சியா ஆல்சோ. So dyslexic can learn best in a highly structured environment, and poor visual memory வந்துட்டு இந்த வேர்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா they have to go back to the basic phonetics. அந்த பேசிக் phonetic மெத்தட்ஸ் வந்துட்டு இப்போ விஷுவல் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னா விஷுவலாகவும் செக் பண்ணிடணும், ஐசைட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. அப்படின்னா வந்து ஆடிட்டரிக்கு அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி மல்டி சென்சரி டீச்சிங் அப்ரோச் கொடுக்கணும். லைக் வந்துட்டு இட் ஜஸ்ட் நாட் should not be limited just to visual or like motor or writing, reading or listening அப்படின்ற மாதிரி இல்லாம it should be combined with everything else so that the brain can relate to it as much as possible in a way that neurogenesis are formed and this magic இதான் ஒரு மேஜிக்கல் ஃபார்முலா மாதிரி, லைக் என்னன்னா ட்ரில், ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்பிட்டேஷன். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் பத்தி ஒரு தனி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலே இருக்கு. இஃப் யூ ஆர் ஃப்ரீனா கோ த்ரூ தட், இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள பற்றினது இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னா அவங்களோட ஜென்ரலாக அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி, அவங்க பேர், அவங்களுடைய குழந்தையோட அபிலிட்டிஸ், அப்சர்வேஷனல் டேட்டா, லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்.
ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு அப்சர்வ் பண்ணி டைரக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். லைக் இன் பர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அரித்மெட்டிக் அண்ட் அதர் ஏரியாஸ்ல வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு தட் வே யூ வில் பி லைக் ஃபைண்டிங் அ ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் வேஸ் யூ கேன் டயக்னோஸ் அண்ட் ட்ரீட் தி டிஸ்லெக்சிக் பேஷண்ட். ஸோ ஒரு டிஸ்லெக்சிக் பேஷண்ட் வந்து கிளாஸ் ரூம்ல எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே வில் பி லைக் you should not confuse dyslexia with ADHD or any of those categories because this and that are completely different. கிளாஸ்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று விஷுவல் மெமரி போரா இருக்கிறதுனால அந்த விஷுவல்ல அவங்க வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி நடக்கலாம், இல்லை காது கேட்காதனால இருக்கலாம், இல்லை காது கேட்டிருக்கோம் பட் அந்த அந்த ஆடிட்டரி நியூரான்ஸ் அது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான அந்த ஜெனசிஸ் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்திருக்கலாம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்களுக்குலாம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஹோம் ஒர்க்கை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கறது வந்துட்டு இட் கேன் கோ அ லாங் வே இன் தேர் கரியர். ஸோ இவங்க ஒரு பிளாக் போர்டில் இருந்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சாக் பீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சாக் பீஸ் என்ன ஆகுதுன்னா அவங்க பிரெயின்க்கு ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பேசிக்ஸ். So if you find these kind of like another child if you come across now, if you are trying to use different colors now, it will help them to and the color coding என்று சொன்ன பார்த்தீங்களா அது set and casting method. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டெலினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சான்சஸ் உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறீங்க. தட் வே the child can clearly identify the differences between this and that. ஸோ அது வந்துட்டு this ensures that the writing is well spaced. கரெக்டாக வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து இது ரெண்டும் சேம் வார்த்தை கிடையாது, அதனால வந்துட்டு அந்த டாஸ்க் டவுன் அப்படின்றது சேம் வார்த்தை கிடையாது, டாஸ்க்கு டவுன் 2 வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ நம்மளும் எழுதும் போதும் கூட நல்லா ஸ்பேஸ்டாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கேப் விட்டு எழுதணும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு பண்ணுறது. ரீடிங் விஷயத்தில் என்ன பண்ணணும்னா அவங்களோட கரண்ட் கெப்பாசிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரீடிங் அபிலிட்டி தான் அவங்ககிட்ட குழந்தைகிட்ட கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை எடுத்துட்டு எல்லாரும் முன்னாடியே உட்காந்து படிக்க சொன்னோம்னா obviously the child is going to get frightened and typically these things will be fraught with lots of mistakes and they themselves will be getting very discouraged because அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மளால படிக்க முடியல, மற்றவங்க எல்லாரும் செமையா படிச்சிட்டாங்க, நம்ம தான் வந்து அவமானப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு it will even more discourage them in a very modern way. So try not to do that. And then spelling பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாருமே கிளாஸ் முன்னாடியே கொடுக்கலாம். பட் என்னன்னா வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஆஃப் பண்ணா வந்துட்டு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். குரூப் ஃபார் தட் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரேடட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரேடட் எக்ஸ்போஷர்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. எடுத்த உடனே பயங்கர டஃப்பான ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த குழந்தைய வந்துட்டு ஓவர்வெல்ம் பண்ணுறதை விட யூ கேன் லைக் சிம்பிளி ஆஸ்க் த சைல்டு டு அவங்க இப்போதைக்கு கரண்ட் கெப்பாசிட்டி என்னன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசிக் லெவல்ஸ்லேருந்து யூ கேன் இன்க்ரீஸ் சச் தட் இட் வில் கெட் யூஸ் டு தி current standards and over the period of time it will be gradedly exposed towards it. அது ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடுக்கு அது வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு தட் it will be becoming better at spelling. But this is not an overnight process. It will take some time. So you have to be very patient with this kind of subjects. Next one is dyscalculia. Dyscalculia would underlying causes, as I already said, அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி லெஸர் நோன் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பிகாஸ் இது வந்து மேத்தமேட்டிக்கல் கேப்பபிலிட்டியை மட்டும்தான் இது பாதிக்குது, வேற எதையுமே பாதிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் ஆக்சுவலி டிரைவ்டு ஃப்ரம் த ஜெனரிக் நேம் மேத்தமேட்டிக்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்ற வார்த்தையில தான் இது எடுத்தே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இன் கால்குலேஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கால்குலியா. ஸோ இந்த டிஸ்கால்குலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் நிறைய அண்டர்லைங் காசஸ் இருக்கு. இவங்க காமனாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ப்ராசஸிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு செவரல் நம்பர்ஸ் ஆஃப் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. லைக் இப்போ சப்ஜெக்ட்ஸ் தியரி எதனாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ சயின்ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் ஆர் தியரி இன் ஜென்ரல். If it is given to the child, the child can understand or relate to something. அட்லீஸ்ட் மக படிக்கும் போதுமே கூட இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் நம்பர் வந்து அப்படி ரிலேட்லாம் பண்ண முடியாது. நம்பருக்கு வந்து யூ கான்ட் கிவ் எனி ஸ்டோரி டு அ நம்பர். ஸோ தட் வே இட் வில் பி லைக் வெரி ஹார்ட் ஃபார் தட் சைல்டு டு calculate that. And it may appear like it is making a very stupid or obvious mistake, but you should not like single out that kid for making such kind of a mistake. I'm saying exactly உங்க புக்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்டூபிட் மிஸ்டேக்ஸ்ன்ட்டு. நான் ஏன்டா இப்படி சொன்னாலும் என்கிட்ட இது பண்ணாதீங்க. இட் இஸ் கிவன் இன் த பேஜ் நம்பர் 62. ஓகேவா?
அண்ட் தென் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஆஸ் த சேம் திங் கோஸ். அந்த 7ன்றது 9ன்றதோ 3ன்றது 8ங்கிறதோ, ஏன்னா 3 பார்த்தீங்கன்னா 8 கொஞ்சம் தான் கம்ப்ளீட் ஆகி இதுவாக இருக்கும். அந்த குழந்தை வந்துட்டு விஷுவலாக பார்க்கறதுக்கு தப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை வந்து 2-3 ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்து அந்த குழந்தையோட அட்டென்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ தி ப்ராப்ளம் இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் த சைல்டு டு ஃபாலோ வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். டீச்சர் வந்துட்டு 7வது ஸ்டெப்ல போயிடுவாரு, நம்ம குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து நின்றுடும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேபி இன்னொரு தடவை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் கேசஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் த ப்ராக்டிகாலிட்டி பிகாஸ் எல்லா குழந்தைங்களும் அந்த ஒரு குழந்தைக்காக நிற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் த சைல்டு டு கோப் அப் வித் தி ரிமைனிங் பியர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் சில காமன் அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருங்களை கூட சில சமயத்தில் வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணுறதுல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேஸ் நிறைய பேரை பார்க்குறாங்க. நிறைய பேரை பார்க்குறாங்கன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஒரு முகத்தை வந்து பார்த்துட்டு ஒரு பேரை வந்து ஒரு தடவை கேட்டாங்கன்னா மறக்கவே மறக்காது. அவங்கலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து மேத்தமேட்டிக் எபிலிட்டிலையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. வேரஸ் இன் திஸ் டிஸ்கால்குலியா நம்ம புக் கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்கன் ரெகலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ், புவர் நேம் ஃபேஸ் ரிட்ரீவல் அண்ட் சப்ஸ்டிடியூட் நேம்ஸ் பிகினிங் வித் சேம் லெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயசீலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதை வந்து ஜேல வேற ஆரம்பிக்கு ஜெயமுருகன் அப்படின்னு ஒரு வார்த்தையோட வந்து இட் வில் பி லைக் ராங்லி மிஸ்அசோசியேட்டிங். கிவ் மீ a second, sorry. வந்து இன்கன்சிஸ்டண்டா ரிசல்ட்ஸ் இருக்கும். எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்ஷன், அடிஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ். இதுல வந்துட்டு அவங்க பாக்குறது பிளஸ் தான் பார்த்துருப்பாங்க. 7+3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இவங்க வந்துட்டு இல்ல 7-3 கூட போட்டிருக்கோம். இவங்க வந்துட்டு இவங்க மைண்ட்ல 7ம் 3யும் பார்த்தா டப்புன்னு 10 ஞாபகம் வந்துருச்சுன்னா நடுவில் மைனஸ் இருக்குதுன்றத டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டு 7- பதிலாக 7+3ன்ற மாதிரி அவங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணி ஆன்சரை எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சிம்பிள் அரித்மெட்டிக் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி காமன் அமாங் தி டிஸ்கால்குலியா. ஓகேவா? அதே மாதிரி பிக்சரை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு ப்ராப்பராக வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்களால பிக் பிக்சராக பார்க்க முடியும், பட் அதர் தேன் தட் வந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது திஸ் கைண்ட் ஆஃப் கிட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ், மிட்டிகேட்னா வந்து குறைக்கிறது, அலிவியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்டாக வந்து ஐ திங்க் நம்ம புக்கு தப்பாக கொடுத்துருக்கேன். நான் விஷுவலைஸ் பண்ணுறது ஏன் எனக்கு இதில் வரது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தெரில, மச்ச பாயிண்ட் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சத்தம் போட்டு படிக்க வைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுல வந்து ரியல் டைம் சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தேல் பி ஃபைண்டிங் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு கிவ் அ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பிகாஸ் அனலிட்டிக்கல் எபிலிட்டியை வந்து அவங்களோட ரியல் டைம் எபிலிட்டி, ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் மாதிரி கான்செப்ட்ஸை. பட் இன்டெகிரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம், இல்லை எதுக்காக தான் படித்தோம், இல்லை டிஃபரன்ஷியேஷன் எதுக்காக படித்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐ எம் ஷூர் 99% ஆஃப் த பீப்புள் even after searching for Wikipedia, they will be finding themselves very hard to give a clear-cut answer. அதான் ஒரு ப்ராப்ளம். நான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து இட் டுக் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே உட்காந்து நான் அது உண்மையிலே எதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து முன்னாடி உட்காந்து படித்தா தான் எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சு. பட் த அன்ஃபார்ச்சுனேட் ஃபேக்ட் இஸ் we are not being taught why we are learning, especially in terms of calculation. அதோட ஒரிஜின்ஸோ, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸோ, இல்லை ஆக்சியன்ஸோ, இல்லை கான்செப்ட்ஸோ நம்ம கொடுக்காம ஜஸ்ட் ஃபார்முலா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு நார்மல் கிட்டுக்கு ஓகே ரைட் ஃபைன், இட் கேன் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் டிஸ்கால்குலியா டிஸார்டர் இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இட் வில் பி ஈவன் மோர் ஹார்ட் அண்ட் யூ ஆர் காம்ப்ளிகேட்டிங் த இஷ்யூ ஃபார் த மோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவங்க வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். அகைன் ரிப்பிட்டேஷன் தான் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் வார்த்தை உங்க புக்கில் கொடுக்கல, ரிப்பிட்டேஷன் தான் இருக்குது. நான் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன்னா ஒரு வார்த்தையை வந்துட்டு இல்லை ஒரு கான்செப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும் போதோ இல்லை நீங்க படிக்கும் போதோ வந்துட்டு சடனாக உங்களுக்கு ஹை லெவல்ல ஞாபகம் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சப்போ என்ன ஆகுதுன்னா செகண்ட் டைம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த செகண்ட் டைம் ஞாபகம் ரிப்பீட் பண்ணும்போது என்ன, அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிரவுண்ட் 0ல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறிங்க பாருங்க, அது மாதிரி இருக்காது. செகண்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டரா வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா திரும்பி அந்த கிராஃப் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே போகும். தேர்ட் டைம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க என்னன்னா கரெக்டாக ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நீங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஃபாஸ்டரா மேலே ரீச் ஆகும்.
இன்னொரு இப்போ அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த திரும்பி கீழே இறங்குற அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் இறங்கவே இறங்காது. ரொம்ப 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 கம்மியாக தான் இறங்க ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் தட் நெக்ஸ்ட் டைம் ஈவன் மோர் ஃபாஸ்டராக இருக்கும். ஃபோர்த் டைம்லலாம் என்ன ஆயிடும்னா, அது உங்களுடைய அந்த பர்மனன்ட் மெமரி கிட்ட அந்த சிமாண்டிக் அந்த கேட்டகரியிலையோ இல்லை அந்த எபிசாடிக் கேட்டகரியில கூட போய் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஆகிடும். ஸோ தட் வே யூ வில் பி ஃபைண்டிங் அ வே டு அந்த காக்னேட்டிவ் ரிசர்வ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து எபிசாடிக் மெமரியில இருந்தது நீங்கள் வந்து சிமாண்டிக்காக கூட நீங்களால போய் பண்ண முடியும். So this is how repetition plays a vital role in terms of memory and recognition. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களால டப்புன்னு கொடுக்கவே முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மிட்டிகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ வாட் கேன் யூ டூ அப்படின்னா, யூ கேன் லைக் ஒரு விஷயத்தை வந்து அசோசியேட் பண்ண ட்ரை பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக வந்துட்டு யூ கேன் ரிமூவ் தட் அந்த டிஸ்கால்குலே அந்த ப்ராப்ளமாக தூக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், சிஏஐ அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இப்போ நவ் இட் இஸ் பிகமிங் வெரி ஆஃபன். அந்த கோர்சஸை வந்துட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கறது மூலமா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்கறத விட விஷுவலைஸ் பண்ணி கிராஃப் மாதிரி காட்ட முடியும். ஸோ கிராஃப் மாதிரி காட்ட ஆரம்பிக்கும் போது லைக் இட் வில் பி வெரி இன்ட்ராக்டிவ் அண்ட் அந்த செஷனே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப அப்படியே லைவாக போகும். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு ஓ இதுதானா இங்கதான் யூஸ் ஆகுதா, ஸோ இந்த காத்தோடைய வேகத்தை இவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுறேன்றது. இந்த இடங்கள்ல இது ஒரு ஸ்டீரிங்கை நான் இப்படி திருப்புறேன்னா கொஞ்சம் தான் திருப்புறேன், ஆனால் அந்த பவர் ஸ்டீரிங் வந்துட்டு இவ்வளோண்டு திருப்பின உடனே அந்த கார் வந்துட்டு அதோட ஸ்டீரிங் அவ்வளோ வெயிட் இருந்தாலும் அது அழகாக வந்து அந்த அவ்வளோ டைரக்ஷன் திரும்பணும்னா அதுக்கு வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத த சைல்டு வில் ஸ்டார்ட் டு அனலைஸ் இட். ஸோ தட் வே இட் வில் பி ஈஸியர் ஃபார் த சைல்டு டு create certain additional information where it could be boosting up the overall intellectual curiosity on increase பண்ண ஆரம்பிக்கும். So this is how it is. And then next comes the dysgraphia. Dysgraphia means like graph basically it is. So நம்மளால வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸிங் பண்றது, ரைட்டிங் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கிராஃப் போடுறீங்க பார்த்தீங்களா, எழுதுறதும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன சிமாண்டிக்ஸ் அப்படின்றோம். ஸோ அந்த சிமாண்டிக்ஸ் சிமியாட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு யூ வில் பி லைக் தட் கிட் வில் பி ஃபைண்டிங் வெரி ஹார்ட். அண்ட் இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டு ஏடிஹெச்டின்ற அந்த கேட்டகரியில வரும். ஸோ ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு ஃபாஸ்டா அட்டென்ஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட்டா இருக்குது. அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டினாலையோ நெக்ஸ்ட் மூவ் ஆகுறதுனால ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாட்ஸை வந்து அவுட்லைன் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தாட்ல வந்துட்டு இப்போ அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ண சொல்லிட்டு இல்லை டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு தென் யூ ஆர் ஆஸ்கிங் தட் கிட் டு இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு 3 minutes இதுக்கு 3 minutes இதுக்கு 3 minutes இப்போ போப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் வே அந்த குழந்தைய வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வில் பி ரிமூவ்டு. கிட்டத்தட்ட இது வந்து ஆல்மோஸ்ட் 36 to 41 டிஸ்கிராஃபியாவுக்கு வந்து சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்னு கொடுத்து வச்சுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் ஆன் யுவர் ஓன் அண்ட் ட்ரை டு கமிட் டு த மெமரி இஃப் பாசிபிள், பிகாஸ் ஐ ஒன்ட் பி டூயிங் இட். இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிவ். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பவர் அப்படின்ற வார்த்தை போட்டு POWER அப்படின்னு போட்டிருக்காங்க. POWERனா Pனா பிளான் யுவர் பேப்பர், ஓனா ஆர்கனைஸ் யுவர் தாட்ஸ், டபிள்யூனா ரைட் யுவர் டிராஃப்ட், ஈனா எடிட் யுவர் ஒர்க், ஆர்னா ரிவைஸ் யுவர் ஒர்க் ப்ரொடியூசிங் அ ஃபைனல் டிராஃப்ட். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி தான் லாஜிக்கல் ஸ்டெப் வைஸ் சீக்வன்ஸில் குழந்தைகிட்ட நீங்கள் வந்துட்டு டிஸ்கால்குலேவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வித் திஸ் fourth lesson comes to an end. So to summarize, this fourth lesson is basically what you have read already in one of our previous examinations which has gone through right now. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கொஞ்சம் அடிஷ்னல் ஷேர் அண்ட் தேர் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி fourth lesson. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நோ சார், நோ டவுட். மேக்கிங்கோ ப்ராப்ளம் சால்விங்கை பற்றின விஷயம் தான். இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்கும் சரி ப்ராப்ளம் சால்விங்கும் சரி, இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு கீ ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில். அது என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா நம்மளால கிளியரா ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பிரச்சனையோ கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுனாலே அந்த ப்ராப்ளம் என்னன்றதும் அதோட இன்ஹரண்டா இருக்கிறத நம்ம வந்துட்டு வி மே பி ஏபிள் டு அண்டர்லைன் இட் கிளியர்லி. ஸோ அண்ட் இஃப் யூ ஆர் பீயிங் நேச்சுரலி ஆர்டிகுலேட் and if you have a flair in communication, then there are very fine possibilities that the decision making உங்களுக்கு வந்துட்டு கூடவே வந்துடும். Why? Because it's actually very logical if you think about it. Like இப்போ டெசிஷன் மேக்கிங் பண்ணணும்னா
நீங்க எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்லை மற்றவங்க எடுக்க வைக்கிறீங்கனாலும் சரி, நீங்க வந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல்டு நேரேட்டிவ். ஸோ அந்த நேரேட்டிவை நீங்க வந்து ஃப்ரேம் பண்ற விஷயத்துலயோ இல்லை அந்த கண்ட்ரோல் பண்ற அந்த லைக் ஓவரால் அந்த ஃப்ரேமிங் ஆஃப் த சென்டென்சஸ், தட் வே யூ கேன் கண்ட்ரோல் த என்டையர் நேரேட்டிவ் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் யூ கேன் கண்ட்ரோல் தி அவுட்கம் ஆல்சோ. இட்ஸ் ஆக்சுவலி வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம புக்ல தான் படிப்போம், சப்டர்ஃபியூஜ். ஓகே, நம்மளோட எத்திக்ஸ்ல வந்தது. சப்டர்ஃபியூஜ்னா வந்துட்டு நம்மளுடைய அவுட்கமுக்கு தேவைப்படுற மாதிரி வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸையோ இல்லை விஷயத்தையோ ஃப்ரேம் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்துட்டு இன்ஃபார்ம்டு கன்செப்ட் வாங்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்திக்ஸ்ல இருந்துச்சு. ஆனால் அதே எத்திக்ஸ் என்ன சொல்லி போட்டிருக்குன்னு அடிஷ்னலாக ஏபிஏல பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சர்டன் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் யூஸ்டு மாடிகம் இஃப் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள்ல யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கும். பிகாஸ் ஒரு அடமெண்டா இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க அவங்ககிட்ட என்ன பண்ண வேண்டிய சப்ரிஃபியூஜ் டிப்ளாய் பண்ணி தான் நீங்க அவங்ககிட்ட பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் pretty much essential. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரோச்சஸ் டு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கும் அப்ரோச்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 11 ஸ்டெப் இருக்குது, சாரி 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 7 ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றீங்க, ஓகேவா? தட் மீன்ஸ் லைக் ரெகக்னைசிங் தி ப்ராப்ளம் ஆர் டிஃபைனிங் தி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கேதர் த இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக்ட்ஸ் ஆர் அசம்ஷன்ஸ் இஃப் இன் கேஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி. In other cases, you can like collect the raw facts or data or information. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டெப் நம்பர் 2. அண்ட் தென் டெவலப் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன்னா ஒரு ப்ராசஸை வந்துட்டு நீங்க அவுட்லைன் பண்றீங்க. So that way you are creating a process or in fact you are to a certain extent you are devising a plan for a solution. And then solution arrive ஆகும்போது என்ன பண்றீங்கன்னா, அனலைஸ் அண்ட் கம்பேர் தி கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதனாச்சும் இருக்கா, சொல்யூஷன்ஸ் வேற என்னென்ன இருக்கு, இல்லை இது ஒண்ணுதானா சொல்யூஷன், வந்திருக்க சொல்யூஷன் வந்து வேலிட் ஆகிட்டியா அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அண்ட் தென் 5th ஒன் இஸ் மேக்கிங் அ டெசிஷன். ஓகே, இதுல இந்த 4 ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல வந்துட்டு இதுதான் எனக்கு என்னமோ அதிகமான பெஸ்ட் சான்சஸா இருக்கும் அப்படின்னு if you are thinking-னா, then that means that you are making a decision about a particular solution that it might be the best fit for this kind of a problem. And then finally 6th one என்னன்னா, make a plan, and 7 implementing the plan. So these are the 7 steps. So once more என்னன்னா, identify பண்றீங்க, gather the information, develop the course of action, analyze and compare the courses of action, making a decision, making a plan, and finally implementing the plan. ஓகேவா? இந்த ஸ்டேஜஸ் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க வித் சம் எக்ஸ்பிளனேஷன்ஸோட. அப்புறம் வந்து சாம்பிள் டெசிஷன் மேக்கிங் மாடல். சாம்பிள் டெசிஷன் மேக்கிங் மாடல்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எடுத்து ஒரு சாம்பிள எடுத்து அந்த சாம்பிள்ல என்னென்ன நீங்க பண்றீங்கன்றதை வச்சு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரில் மாதிரி ஒரு 4-5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 4 பேரை வந்துட்டு ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளமை மட்டும் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வச்சுட்டு தென் நீங்க லார்ஜர் ஸ்கேல்ல வந்துட்டு நீங்க அதை அப்ளை பண்றது பண்ணாமலும் நீங்க வச்சுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் டெசிஷன் மேக்கிங் மாடல் பண்றீங்க. அண்ட் தென் வந்து சாம்பிள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துட்டு 3 ஸ்டேஜ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. செகண்ட் வந்துட்டு செலக்டிங் த ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்றீங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் லுக்கிங் பேக். அதாவது செலக்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்யூஷன் அரைவ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது அப்படின்றத பாக்குறீங்க. Yeah. And then communication skill. Communication skill again is a very very important skill because நீங்க எவ்வளவு பெட்டரா கம்யூனிகேட் பண்றீங்களோ, each and everybody has their own flair of communication. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இண்டிவிஜுவலா இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி everybody will be articulating themselves in a more or less precise or non-precise ways depending upon their persons. So these types of communication, as aforementioned, like it is an exchanging of informations, ideas or thoughts or feelings or emotions. எது வேணா இருக்கலாம். இப்போ இந்த எமோஷன்ஸை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இது எப்படி வேணா சொல்லலாம். லைக் ஸ்பீச்லயும் சொல்லலாம், சிக்னல்ஸ்லயும் சொல்லலாம், ரைட் பண்ணி சொல்லலாம், பிஹேவியர்ல காட்டலாம். ஏன்னா நீங்க வந்து சில குழந்தைங்க வந்து கோவமா இருக்குன்றது முகத்திலே காட்டும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பிஹேவியர். சில சமயத்துல எழுதுறதுல வந்துட்டு காட்டுவாங்க. ரைட்டிங்ல யாரு இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கம்பெனி லெவல்ல இருக்கிறவங்க, ஸோ கம்யூனிகேஷன் அவங்களும் பண்ணி தானே ஆகணும். ஸோ அவங்க வந்து ரைட்டிங்ல வந்துட்டு யூஃபமிஸ்டிக்கலா பண்ணுவாங்க. அவங்க வந்து கோவத்தை வந்து அப்படியே அவுட் ரைட்டா காட்ட முடியாது. தே கான் யூஸ் எனி colloquial dialects. அவங்க வந்து அப்படியே இந்த லோக்கலா அந்த ஸ்டூபிட் இந்த மாதிரி வார்த்தையில யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தேல் பி யூசிங் சர்டன் ஸ்டர்ன் வேர்ட்ஸ். அதை வச்சு அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. சிக்னல்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் பாத்தீங்களா, சிக்னல்ஸ் வச்சு ஓகேவா, ஃபைனா,
ஐப்ரூ தூக்கிக்க, அந்த மாதிரி லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இல்லைன்னா டைரக்டா ஸ்பீச், த மோஸ்ட் வெர்சடைல் வே ஆஃப் கம்யூனிகேஷன். இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்க இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு, அது சென்ட் ஆகுது. அதாவது சென்டர்னா யாரு, நீங்க என்கோடர். அது வந்து ரிசீவ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களே டீகோடர்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இல்லை வெர்பல் கம்யூனிகேஷன்ன்றது இந்த வெர்பலா நம்ம பேசுறது. ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன்ல நம்ம ஒரு முக்கியமான அக்ரோனிம் பத்தி கொடுத்துருக்காங்க. அது வந்து கிஸ் அப்படின்றாங்க, KISS. கிஸ்னா என்னன்னா கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யூ வில் பி லைக் எஃபெக்டிவ். எவ்வளோ சிம்பிளாக சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ஓரல் கம்யூனிகேஷன் மட்டுமே எல்லாம் பத்தாது. ஏன்னா சில சமயத்தில் வந்துட்டு ஓரல் கம்யூனிகேஷன் கூட சேர்ந்து அடிஷ்னலாக சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். லைக் ரிட்டர்ன் தேவைப்படும். இல்லை வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ரிட்டர்னில் தேவைப்படும். ஸோ அதனால நெக்ஸ்ட் கமிங் டு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன். ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்றது பேர்ல இருக்குது, எழுதி நீங்க பண்றீங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ன்றது நம்ம அதாவது என்ன சொல்ல, வாய்ஸோட குவாலிட்டி, ரேட்டு, பிச்சு, அப்புறம் கத்தி பேசுறது, ஸ்பீக் பண்றதோட ஸ்டைலு, அப்புறம் ப்ராசடிக் ஃபீச்சர்ஸ். லைக் ப்ராசடிக் ஃபீச்சர்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராகமா பாடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரிதம், இன்டர்நேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். செகண்ட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் கன்சைஸா இருக்கணும், கரெக்டா டு த பாயிண்ட் இருக்கணும். அண்ட் தென் வந்து கரெக்டா இருக்கணும், அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து கரெக்டா இருக்கணும். ஃபைனலா வந்து கார்டிசி. என்னன்னா, இது யார் யாருக்காக என்னென்ன நீங்க எடுத்தீங்க அப்படின்றதும், இல்லை வந்து எதனாச்சும் வேற யார்ட்டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கிராட்டிடியூட் பொலைட்டா நீங்க ஹேண்டில் பண்றது. ஸோ திஸ் இஸ் தட். அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி எஜுகேட் பண்றதுக்காக, அப்புறம் வந்துட்டு நாலேஜை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, நம்ம வந்து ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த பேரியர்ஸ், இதுக்கு தடைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பேரியர் டு கம்யூனிகேஷன் இஸ் சம்திங் தட் கீப்ஸ் த மீனிங் ஃப்ரம் மீனிங்ஸ். அதாவது நீங்க வந்துட்டு சொல்ல வேண்டிய அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு ப்ராப்பரா வந்து உங்களால சொல்ல முடியாம போற சுச்சுவேஷன் எப்பப்போ அது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் பேரியர்ஸ்னா வந்துட்டு உங்களால அந்த பேசுற அந்த இடமே வந்துட்டு மைக்கே வந்து சரியா இல்லாம இருக்கலாம், லைட்டிங் சரியா இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் டிசைன்ஸ்ன்றது அந்த இடங்கள் சரியா இல்லாம இருக்கலாம். சிமாண்டிக் ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்துட்டு நீங்க அந்த பேசுறதோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரிய, இப்போ நீங்க ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களோட ஆடியன்ஸ் வந்து வேற லாங்குவேஜை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ வித் திஸ் 11th chapter also comes to an end. Okay, if anyone else having any doubt na you can ask now. சார் இப்போ 10 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ எந்த மாதிரிலாம் இதை நம்ம எழுதுறது, அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்னும் அதெல்லாம் லெசனை ப்ரிப்பேர்